ஸோ நெஞ்செரிச்சலுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் எப்படி டாக்டர் அதை வித்தியாசப்படுத்துறது? ஏன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சில் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்குது, இல்லை ஒரு கேஸ் பிரச்சனை வர மாதிரி இருந்தாலே பயம் ஏற்பட்டுவிடும். ஒருவேளை இது ஹார்ட் அட்டாக் இருக்குமோ? ஸோ பொதுவாக விமன் அண்ட் யங் மேல் இண்டிவிஜுவல்ஸ் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபோக்கலாக ஒரு ப்ரிக்கிங் சென்சேஷனோ இல்லை போஸ்ட் பிராண்டியலாக டயட் எடுத்ததுக்கு பிறகு ஒரு ஏப்பம் மாதிரி வருது. இது வந்து டிப்பிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டான் பம்ப் இனிபிட்டர் என்கிற அந்த நம்ம பேண்டோப்ரசோல் இல்லை ஒமிப்ரசோல் போன்ற மாத்திரைகள் சாப்பிடும்போது இது ரிலீவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கிறது வந்து ஆசிட் ரீஃப்ளெக்ஸ்னால் வருது. ஸோ இந்த செஸ்ட் பெயின் இல்லைனா அந்த ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுகிறோம், அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான இதாக இருக்கும். அது வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் உங்களால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அது ஒரு டிஃப்யூஸ் ஒரு ஏரியாவில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து உங்களுடைய ஒரு டைட்னஸ் இருக்கும் அதில். அதாவது நம்ம நெஞ்சில் ஒரு கல்லை தூக்கி வைத்தது போல் ஒரு ஹெவினஸ். இப்போ நம்ம மூச்சு விடணும்னா அது ஒரு டிஃபிகல்ட்டாக விடணும். அந்த மாதிரி ஒரு டைட்னஸ், ஒரு ஹெவினஸ், இதுதான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக நமக்கு காணப்படும். ஸோ ஆனால் சில சமயம் சிலருக்கு பெயின் இல்லை டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமலே கூட இந்த ஹார்ட் அட்டாக் வரலாம். அது யாருக்குன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் ஏஜில் வயதான இருக்கிறவங்க, சிலருக்கு சுகர் ஜாஸ்தி இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் கூட வரலாம். ஸோ யூஷுவலி ஃபோக்கல் ஒவ்வொரு பாயிண்டில் வந்து ஒரு ப்ரிக்கிங் மாதிரி வர்றது, அப்புறம் அந்த போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்ட பிறகு வரக்கூடிய அந்த ஏப்பம், இந்த மாதிரிப்பட்டது ஜென்ரலி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால் உள்ளது. அந்த ஒரு நம்ம வேலை செய்யும்போது ஜாஸ்தி ஆகிற ஒரு நெஞ்சில் பாரம் மாதிரி இல்லை கல்லை தூக்கி வைத்தது போல் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம், அதை ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம வந்து லோக்கலைஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற ஒரு இது வந்து யூஷுவலி கார்டியாக் இதனால் வருகிறது. ஆனாலும் நீங்களே இதை வந்து நிர்ணயிக்க வேண்டாம். நீங்கள் ஒரு தகுந்த மருத்துவரை போய் சந்தித்து அவங்களை பார்த்து இந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருந்ததுன்னா செக்கப் பண்ணிக்கோங்க.